அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடை தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. விஸ்வாசி புரட்டாசி 19 இன்று ஞாயிற்றுக்கிழமை, ஆங்கில வருடம் அக்டோபர் 5, 2025. இன்று மேல் நோக்கினால் நட்சத்திரம் இன்று காலை 6:58 வரை சதியம், பின்பு புரட்டாதி. திதி இன்று பிற்பகல் 1:24 வரை திரியோதசி, பின்பு சதுர்த்தி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராச நட்சத்திரம் மகம். ராசி பார்த்தீங்கன்னா சிம்மம். சந்திராசனை பொறுத்த மட்டும் ராசியை 50% பாதிக்கும், லக்கணத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்கணம் இன்று மிக கவனமாக இருக்கணும். வண்டி வாய்ச்சலுக்குள்ள மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறையில் கடைபிடித்து செல்லணும். எக்காரத்து கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பை இந்த சந்திராசனம் ஏற்படுத்திடும். சந்திராசனை பொறுத்த மட்டும் சண்டை, சச்சரவு, பகை, பணவரியம், பொருள் உரியம், மன உளைச்சல், உடல்வாதி அனைத்தையும் கொடுக்கும். அதனால் உணவு கட்டுப்பாடு தேவை. இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் முழுக்க முழுக்க இல்லத்தில் தான், அதாவது வீட்டில் தான் முக்கால்வாசி பேர் இருப்பீங்க. வீட்டில் வார்த்தைகளை தெளிவாகவும் கவனமாகவும் பயன்படுத்தணும். இல்லை தேவையில்லாமல் கணவன் மனைவிடைய வார்த்தைகளை விட்டுட்டிங்கன்னா இன்று நாள் முழுவதும் மன உளைச்சலாகவே ஆகிடும். அதனால் விழிப்புணர்வோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். நல்ல நேரம் காலை 7:45 8:45, மாலை 3:15 4:15. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 11:45, மாலை 1:30 2:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதியருக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை பாக்கி இல்லாதவங்களை பயன்படுத்துவது. எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தினா வாழ்க்கையில் 100% வெற்றி பெற முடியும். அதே போல் சுப வாரியை சேர்த்து பயன்படுத்தினா வெற்றி இன்னும் சிறப்பாக அமையும். இன்று சூரிய பகவான், அதாவது வாரநாதன் சூரிய பகவான் தான். அவரே இன்று கதாநாயகன். சூரிய உரை அசுப உரை என்றாலும் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் அவருடைய நாள் என்பதால் அது சுப உரையாக இயங்கும். சூரிய உரை முடிந்தவுடன் 3 வரையும் சுப உரையே. சூரிய உரைக்கு அடுத்து சுக்கிர வரை, அடுத்து புத வரை, சந்திர வரை 4 மணி நேரம் நீங்கள் பயன்படுத்தலாம். பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். ராகு காலம் மாலை 4:36, யமகண்டம் மதியம் 12 to 1:30, குளிகை மாலை 3 to 4:30, சூலம் மேற்கு. கோயிலுக்கு சென்றால் மேற்கு சைடு பார்த்து தான் கற்பூரம் விளக்கம் ஏற்றணும். மாந்தினா குளிகன், குளிகனா மாந்தி. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியம் கெட்ட காரியம் செய்யக்கூடாது.